ஒரு பரீட்சை இல்லை, பல பரீட்சை இருக்குது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அதை சோதித்து தான் இந்த பரிசுத்தப்படுத்தி இந்த டெஸ்ட் பயிற்சியும் கொடுத்து பரீட்சையும் கொடுக்கிறார். 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இது போன்ற சோதனைகள் கட்டாயமாய் வரும். அவர் வரும்பொழுது இதெல்லாம், இந்த சோதனையை ஜெயிச்சவங்கெல்லாம் புகழ்ச்சியாக இருப்பீங்க அங்கே என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், விசுவாச பரீட்சையில் நில்லாதவர்கள், விசுவாச பரீட்சையில் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலையும் உண்டு, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலையும் உண்டு, பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கோம். யாக்கோபு 1:3 வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாச பரீட்சை, பரீட்சை இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை தேராது. 2 கொரிந்தியர் 13:6 வாசிங்க. நீங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நாங்கள் விசுவாச பரீட்சையில் நிற்கிறோம். இன்னும் பல பரீட்சைகள் உண்டு. உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு நடைமுறை வசனமாக சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு பரீட்சை ஆபிரகாமுக்கு உண்டானது. எபிரேயர் 11:17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அப்பா கொண்டு வந்து பலி கொடுப்பா, 17 வயசு இருக்கும்போது அவர் ஓகேன்ட்டார். சரி ஆண்டவரே தர ஆண்டவர்ன்ட்டார். பெரிய எக்ஸாமினேஷன் நடக்குது, விசுவாச பரீட்சை. 11:17, எபிரேயர் 11:17. சும்மா ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிட்டார்லாம் நினைக்காதீங்க. தர ஆண்டவரேன்ட்டான். அங்கே போய் மேலே போய் சொல்கிறான், அப்பா உன்னதான்பா பலி கேட்குறாரு, ஆடுங்கப்பா ஆடுங்கன்னு கேட்காத, உன்னதான் யார் கேட்குறாரு? உன்னை கொடுத்தவரே கேட்குறாரு. அவனும் சரிப்பா ஆண்டவர் கேட்டால் நான் கொடுத்துருப்பான்னு படுத்துட்டான். அவன் தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். இவன் மகனை பலியிட தயாராகிட்டான், கத்தியை தூக்கிட்டான். அவர் அங்கேருந்து சொல்லிட்டார், ஸ்டாப், பாஸ் ஆகிட்டீங்க 2 பேரும், போங்க. என்ன ஆகிட்டீங்க? பாஸ் பண்ணாதான் குஷி தானே, சந்திக்கணும்ல பரீட்சையை, சந்திக்கணும்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சை வைப்பார்ல. சும்மா உட்காந்து தூங்கினே இருந்தேன்னா நாளைக்கு எப்படி பரீட்சையில் சந்திப்பேன்? விசுவாசத்தில் எப்படி ஜீவிப்பேன்? விசுவாசத்தில் என்கிட்ட இல்லைன்னு சொன்னாலோ கேட்டாலோ பரிதாபமாக போய் யார்கிட்ட கடன் வாங்கினாலோ நீ ஃபெயில், அவ்வளோதான். மோகத்தை வாடலாக வச்சுக்கிட்டு, ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, ரொம்ப வேதனைப்படுறேன். முதல்ல உன் கஷ்டத்தை நீக்க, உன் குஷ்டத்தை நீக்க ஜபம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் சும்மா விளையாட்டெல்லாம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் பேசலாம். ஊன்னு நடைமுறையில் இருக்கிறது, மெய் பலத்தில் இருக்கிறது. கர்த்தர் உன்னை நடத்தணும். ப்ரொசீஜராக இருந்தால் தானே செய்வார், நடத்துவார். ப்ரொசீஜராக இல்லைன்னா என்ன செய்ய மாட்டார், நடத்த மாட்டார். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க 2 பேரும் பாஸ் ஆகிட்டான். அதே அவருக்கு இது விசுவாச பரீட்சை. அடுத்த பரீட்சை வைக்கிறார் ஆபிரகாமுக்கு, கீழ்ப்படிதல். என்னது? ஒருவேளை நீ விசுவாசத்தில் பாஸ் ஆகினாலும் இப்போ வைக்க போகிற பரீட்சையில் ஃபெயில் ஆனாலும் காலி ஆகிடுவேன். 26:4 ஆதியாகமம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால்.
நியாயப்பிரமாணம் காலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் பிரமாணம் இருந்ததுலான்னு. ஏதேன் தோட்டத்திலையும் இருந்தது, நோவாகிட்டையும் இருந்தது, ஆபிரகாம்கிட்ட எத்தனை இருக்குது? 4 விதமான காரியத்தை கொடுத்துருக்கிறார். நியாமங்கள் சொல்லுங்க எல்லாரும். விதிகள், பிரமாணம், அப்புறம் கற்பனைகள். இந்த 4ம் இருக்குது. எந்த காலத்துலையும் அவர் சும்மா யாரையும் நடத்தலை. இப்போ அவதுலேயும் சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் கீழ்ப்படிஞ்சிட்டான், பாஸ் ஆகிட்டான். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பில் உங்களுக்கு பரீட்சை நடக்கும். கிறிஸ்துவின் அன்பு இருக்குதா இல்லையான்னு பரீட்சை நடக்கும். 2 கொரிந்தியர் 8:8. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். தெசலோனிக்கேர் பட்டணத்தார ரொம்ப பஞ்சம், பரதேசியில் இருக்காங்க, வறுமை, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் கூட எருசலேம் அப்போஸ்தலர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தங்கள் பெருமையிலிருந்து அவங்களுடைய தேவைக்காக எடுத்து கொடுத்தாங்களாம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இங்கே ஒருவேளை கறி இல்லைனாவே கடன் வாங்கின்னு வர போகிறோம். அங்கே எப்படி? கொடிய தரித்திரத்தில் யாருக்கு கொடுக்குறாங்க? இதான் கிறிஸ்துவின் அன்பில் பரீட்சை நடக்குது. அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் போது அவங்களுக்கே சாப்பிட்றதுக்கு இல்லை, ஆனாலும் எடுத்து கொடுக்குறாங்க. ஐயா, கொண்டு போய் எருசலேமில் இருக்கிற மூப்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கொடுங்கயான்னு கொடுக்குறாங்க. கொடுப்பீங்களா? ஒரு வேளை கறி இல்லை ஒரு நாள்னாவே பாய்க்கடையில் போய் கடன் வாங்கின்னு வந்துடுறது. எப்படி விசுவாசம் நடக்கும்? நான் வியாபாரம் பண்ணி செழிப்பாய் சாப்பிட்டு வளர்ந்ததும், என் வீடு நான் வளரும் போது ரொம்ப செழிப்பு. அதுக்கு முன்னாடி அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாரும். நான் பிறந்து வளரும் போது ரொம்ப செழிப்பு, முன்னேற்றத்தில் இருக்குது குடும்பம். நான் கறி இல்லாத மீன் இல்லாத சாப்பிட்ட நாளே கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக காய்கறியும் இருக்கும். டெய்லி மீன், கருவாடு, கறி, விதவிதமாக எறா, நண்டுன்னு போயினே இருக்கும் எங்கள் வீட்டில். ரெண்டும் சரிசமமாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் காய்கறி வந்தால் முட்டை உடனே ஆம்லெட் போட்டு வச்சுருவாங்க. நிறைய பேர். நாங்கள் செழிப்பாக வளர்ந்தேன். அதே மாதிரி நான் வியாபாரம் பண்ண ஆரம்பித்த பிறகு நானும் செழிப்பாக காசு சம்பாரித்து சாப்பாடு என்ற ஒரு விஷயத்துக்கு குறையில்லாமல் வாழ்ந்தவன். வஞ்சனை இல்லாத சாப்பிட வைப்போம், நானும் சாப்பிடுவோம். எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் வந்தால் சாப்பிடுங்க, சாப்பிட்றீங்களான்ற பேச்சே எங்கள் தாயார் கேட்டது கிடையாது. அந்த ஆகார நேரத்துக்கு வந்துட்டால் அவங்களுக்கு உடனே சாப்பாடு தான். சாப்பிட்றீங்களா? ஏன்னா கொஞ்சம் வடிச்சிடணும். இப்போது அப்போல்லாம் அடுப்பு எரிஞ்சினே இருக்கும், குண்டாங்குண்டானா வடித்து வச்சுருப்பாங்க, சட்டியாக தான் குழம்பு செஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. அந்த நேரத்துக்கு வந்துட்டேன். அப்போ என் நிலைமை பாருங்கள். 10 மாதம் ஆச்சு. 10 மாதம் 11 மாதம் ஒரு தரமான மீன் எனக்கு சாப்பிடல. இந்த கறியெல்லாம் கடிச்சு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. எத்தனை மாதம்? 6 மாதம் ஆகுது. தரமான ஒரு மீன், அதாவது ஒரு கொடுவா, ஒரு வவ்வால், அது மாதிரி ஒரு மீன். சின்ன சின்ன மீனுங்க அப்பப்போ சின்னத்தில் எங்கேயாவது கிராமத்தில் கிடச்சிது, போய் சொல்ல முடியாது. ஆனாலும் 1-2 வச்சு தானே குழம்பு ஊற்றுவாங்க. நம்ம வீடு மாதிரி கிண்ணங்கடமாக கொண்டாந்து போடுவாங்க. அதனால் மீன், ஐயோ வஞ்சரம் சாப்பிட்டு வவ்வால் சாப்பிட்டு எவ்வளோ மாதம் ஆகி போச்சேன்னு சொல்லும் போது, மறுநாள் காலையில் ஒரு பையன் வாங்கிட்டு வந்தான் ஒரு வஞ்சரத்தை. 3 கிலோ வஞ்சரம் வாங்கிட்டு வந்து வீட்டான் நின்னான். அப்போ கடவுள் புரிஞ்சுக்கின, எனக்கு நேற்று நைட்டே ஒரு ஏவுதல், ஐயா உங்களுக்கு ஒரு மீன் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் நல்ல அப்படின்னு காசிமேடு காலையிலே போயிட்டேன்.
இது 3 நானே வெட்டி கொடுத்துட்டு போகிறேன்னு வந்து வெட்டி கொடுத்தான். அப்போ ஆண்டவர் எவ்வளோ என்னுடைய நிலைமை நான் நினச்சேன் ஒரு 2-3 நாளாக, ச்சே மீன் சாப்பிட்டேன். அதாவது 2 இந்த சின்ன மீன் வச்சு சாப்பிட்றவங்கள நாங்கள் பலகையாக போவோம். ஏகமாக சாப்பிட்றவங்க சும்மா இந்த 2 மீன் வச்சு 1 மீன் வச்சு, அதெல்லாம் எனக்கு மீனாக தெரியாது. இதெல்லாம் ஒரு மீன் குழம்புன்னு ஆக்கிக்கின்னு இதெல்லாம் கொண்டாந்து ஊற்றின்னு இருக்காங்களேன்னு யோசிப்பேன். சும்மா 1 மீன் 2 மீன்லாம் வச்சானா அது என்ன மீனா இது அப்படின்னு யோசிப்போம். உண்மையாக சொல்லிடுறேன் நான். அதனால் அந்த காலையில் அந்த மீன் வந்து இறங்குது, கொடுக்குறான். அன்றைக்கி மறுபடியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், பல மாதம் 1 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும், அன்றைக்கி தான் நல்ல மீன் சாப்பிட்றேன் நான். அது வரைக்கும் நாங்கள் கறிக்கோ மீனுக்கோ எதுக்கும் யார்ட்டையும் கேட்கவும் மாட்டோம். எந்த கடையிலையும் கடன் வாங்கவே மாட்டோம். எந்த மளிகை கடையிலையும் கடன் வாங்க மாட்டோம். எந்த மளிகை கடையிலையும் கடன் வாங்க மாட்டோம். அதெல்லாம் உங்கள் விசுவாசத்தை அழிக்கக்கூடியது. உங்கள் விசுவாசத்தை அழிக்கக்கூடியது. அப்போ எப்படி வாழ்ந்து எப்படி இந்த விசுவாச பரீட்சையில் பாஸ் பண்ணி வந்திருப்போன்னு யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கைக்கு எதிர்மாறான ஒரு வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. எதிர்மாறான ஒரு வாழ்க்கையை இந்த விசுவாசத்துக்கு வந்த பிறகு நான் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் பரீட்சை இல்லாமல் முடியாது சகோதரர்களே, நன்றாக புரிஞ்சுங்க. அதனால் அன்பின் பரீட்சை, கிறிஸ்துவின் அன்பின் பரீட்சை. அடுத்தபடியாக தேவ பயத்தை குறித்து கூட உங்களுக்கு பரீட்சை நடக்கும். லார்ட்ஸ் ஃபியர் உங்களுக்கு இருக்குதா இல்லையா என்று. யோபு 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் இவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு. தேவனுக்கு பயந்தவனும் தீமை விட்டு, நல்ல கவனிங்க, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அவங்ககிட்ட 500க்கு மேற்பட்ட வேலைக்காரங்க இருக்கிறாங்க. 500, மோர் தென் 500. ஆபிரகாமுக்கே 300 சில்லற வேலைக்காரங்க இருந்தாங்க. இவன் அதை விட பெரிய ஆள், பெரிய லெவல். அந்த தேசத்திலே இவனை போல ஒருவனும் இல்லை. அதை கணக்கு பார்க்கும்போது ஒரு 500க்கு மேற்பட்ட வேலைக்காரங்க இருந்திருக்கணும். அந்த வேலைக்காரங்களை அத்தனை பேரையும் கரெக்டாக நடத்தியிருக்கிறான். அடிமைகளை அவனே சொல்கிறான், நான் அநியாயம் அவங்களுக்கு பண்ணதில்லை, அவங்க கூலியை வஞ்சிச்சதில்லை, அவங்க என்கிட்ட இருக்கிறாங்கன்னு நான் இலக்காரமாக அப்யூஸ் பண்ணதில்லை. வேதம் சொல்லுது தீமை விட்டு விலகிறவன். என்னது? இப்போ உங்களுக்கு எப்படி வரும்னா, இங்கே சர்ச்சில் கரெக்டாக இருப்பீங்க, வெளியே போனீங்கன்னா ஒழுங்காக இருக்க மாட்டீங்க. வெளியே போனால் ஒழுங்காக இருக்க மாட்டீங்க. சில பேர் வெளியே போன பிறகு சினிமா பார்த்துட்டு வந்துடுவான். வெளியே போய் வேலை செய்கிற இடத்துல அந்த உலகத்தான மாதிரியே நடந்துக்குவான். அப்புறம் சர்ச்சு வீடுன்னு வரும்போது அப்படியே தேவ பயம் உள்ளவனு மாதிரி ஆக்டிங் பண்ணுவான். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. எந்த இடத்துக்கு போனாலும் யோசேப்பை போல அவர் தேவ பயபக்தியில் அவர் வெற்றி சிறந்தார், பாஸ் பண்ணார். கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்று யோசேப்பு அந்நிய தேசத்தில் என்ன பண்ணார்? உண்மையாக இருந்தார். அவர் வெற்றி சிறந்தார், அவர் பாஸ் பண்ணார் அதில். அதனால் தேவஜனம், உங்களுடைய தேவனுடைய பயபக்தி தீமை விட்டு விலகுவதே, சொல்லுங்க எல்லாரும், தேவ பயம். அதுதான் தேவ பயம். தீமை விட்டு விலகுவதே தேவ பயம். அதில் பரீட்சை உங்களுக்கு நடக்கும். உங்கள் உண்மை தன்மையில், ட்ரூத்ஃபுல்னஸ், நீ உண்மையாக இருக்கிறியா இல்லையான்னு பரீட்சை நடக்கும். என்ன ஆகும்? 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன்.
32 லட்சம் மக்களுக்கு பொறுப்பாளர். வெள்ளி பொண்ணு வைரம் எல்லாம் கொட்டி கிடக்குது. ஊழியத்துக்கு வந்து எவ்வளோ பேர் ஆம்பளையும் பொம்பளையும் எதை சொன்னாலும் செய்ய போகிறாங்க அவருக்கு. ஆனாலும் அவர் ரொம்ப உண்மையாக நடந்தார். தனக்காக எடுத்து வைக்கல. அவர் கர்த்தருடைய பாதத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்தார். ஊழியத்தில் அந்த பொறுப்புலன்னு சொல்லி இந்த உண்மை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் ஆண்டவரே கொடுக்கிறார். என் வீட்டில் எங்கே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அடுத்தபடியாக உங்களுடைய சுபாவத்தை, கேரக்டரை சோதிப்பார். யாக்கோபு 1:23. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சுபாவம் தான் இப்போ உங்கள் ஊழியம் பண்ணாலும் எதை பண்ணாலும் சரி, நீங்கள் வரும்போது போகும்போது வண்டியில் ஏறும்போது இறங்கும் போது எல்லாத்துலேயும் உங்கள் கேரக்டரை, உங்கள் குணத்தை யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சாந்தமாக, சமாதானமாக, அன்பாக, பொறுமையாக நீங்கள் ஜீவிக்க பார்க்கணும். இந்த சுபாவத்துக்கு ஒரு டெஸ்ட்டை வச்சார். இந்த 2 பேரை கூப்பிட்டு, காயன் ஆபேலை கூப்பிட்டு கர்த்தர் வச்சார். 2 பேரையும் காணி கட்டணும்னு சொன்னார். 2 பேரும் நல்ல, காயன் சொத்த கத்திரிக்காய் எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அவனும் நல்லது தான் எடுத்துகிட்டு வந்தான். 2 பேரும் நிறைய நல்லது தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் காயனுக்குள்ள இது கொடுக்கணுமேன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஐயோ நான் கொடுக்கணுமா, பூமி அவருது, உடம்பு அவருது, ஜீவன் அவருது, சுவாசம் வருது, ஜீவன் அவருது, காற்று வருது, விளைச்சல் உண்டாக்குறது யாரு? நமக்கு காரிய சித்தி கொடுக்கறது யாரு? கர்த்தர். கொடுக்கணுமான்னு இதயத்தில் வந்தான் பாருங்க. இவன் கொடுக்கணுமே, சந்தோஷமா கர்த்தருக்கு கொடுக்கணுமேன்னு வந்தான். அவன் அங்கீகரிக்க போயிடுச்சு, இவன் ஏற்றுக்கலை. அதனால் அவன் மேலே பொறாம வச்சு அவனை கொலை பண்ணி விட்டான். இது நடந்தது என்னன்னா, சுபாவத்தை தேவன் பரிசோதிப்பார். என்னது? இங்கே சர்ச்சில் ஒரு பிரியாணி உண்டாகட்டும், அதில் உன்னை சோதிப்பார். வீட்டுக்கு தூக்கி நோடினு பார்க்கக்கூடாது. அரும்பாக்கம் சர்ச்சில் ஒரு கேக் கொடுத்தோம், ரொம்ப ஸ்பெஷல் கேக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். ஒரு 7-8 பாக்ஸ் ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ நான் சொன்னேன், கர்த்தருடைய பொருள் அப்படி எடுத்தால் அவன் சபிக்கப்பட்டு போவானே, நீங்கள் ஏன் அந்த மாதிரி ஒரு சாபத்தில் மாட்டிக்கிறீங்கன்னு. மறுநாளும் காலையில் 6 பாக்ஸ் வந்துடுச்சு. போனது எப்படின்னு தெரியல, என்ன செஞ்சிருச்சு, வந்துடுச்சு. டேபிள் மேலே வச்சுட்டாங்க. தெரியாது அவங்களுக்கு. சர்ச்சில் இருக்கிற பொருளை ஊழியர் ஜெபம் பண்ணி இது இவங்களுக்கு எடுத்துங்க, நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லும் போது தான் இதை எடுக்க முடியும். அதுக்கு மிஞ்சி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அவள் தான் தொலைஞ்சிங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு போயிடுவீங்க. ஆலயத்தில் உள்ள எந்த பொருளையும் அப்படி எடுக்க முடியாது, வித் பர்மிஷன் தான். ஏன்னா தேவனுடையது. யாருது? வெளியில் இருக்கிறதுக்கு உங்களுது. நீங்கள் தான் ஒரு பிரியாணியே போடுறீங்கன்னா சர்ச்சுக்கு, உள்ளே ஜெபம் பண்ண பிறகு உங்களுது கிடையாது. அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யார் கண்ட்ரோல்? அது தேவனுடைய கண்ட்ரோல், ஊழியர் கண்ட்ரோல். அங்கேருந்து கமெண்ட்ஸ் வந்தால் தான் நீங்கள் எடுத்துன்னு போக முடியும். நான் தானே எடுத்துன்னு வந்தேன் கிறிஸ்மஸ் கேட்க சர்ச்சுக்குன்னு இல்லை, முடிஞ்சு போச்சு. அது உண்டு அந்த கேட்டோடு முடிஞ்சு போச்சு. உள்ளே வந்தால் யாருது? யார் பேர்லைன்னா பேங்க்கில் போய் காசு போட்டாலும் வாங்கிக்குவான். எடுக்கும் போது அந்த அக்கௌண்ட் ஹோல்டரை தான் வர சொல்லுவான். யார் ஒன்றும் போடலாம் அவங்க பேரில். அந்த மாதிரி தான். அதனால் சுபாவ டெஸ்டிங் நடக்கும். இந்த கறி, மீன், பிரியாணிலாம் வரும்போது உஷாராக இருங்க. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு தூக்கி நோடலான்னு பார்க்காதீங்க.
யாருக்கும் கொடுக்காத நம்ம தபக்கு தபுக்க லபுக்க 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 லபுக்குன்னு சாப்பிடணும்னு பார்க்காதீங்க. ஃபெயில் ஆகிடுவீங்க. என்ன ஆகிடுவீங்க? கறி மீனுக்கு ஆசைப்பட்டெல்லாம் மற்றவங்க சாப்பாட்டை வஞ்சிக்கக்கூடாது. நல்லா மற்றவங்க சாப்பிடணும்னு நினைக்கணும். நீங்கள் நல்லா சாப்பிட்டு பரவாயில்ல, மீதி இருந்தால் நான் சாப்பிட்றேன் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவேன். பதறாமல் அங்கே சலசலப்பு தடபுடல்னு பண்ணவே கூடாது. ஃபெயில் போச்சு. அடுத்தபடியாக கடைசியாக ஊழியத்திலையும் உங்களை பரிசோதிப்பார். ஊழியத்திலும் உங்களை தேவன் பரிசோதிப்பார். ஊழியத்தை சோதிப்பார். ஊழியத்தினுடைய பகுதியில் நிறைவேற்ற போகிற உங்களையும் சோதிப்பார். 1 கொரிந்தியர் 9:17 உற்சாகமாய் செய்தால் பல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லிடுச்சு. உற்சாகமாக ஊழியத்தை நான் நிறைவேற்றினால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாமல் சும்மா ஏனோ தானோன்னு சில பேர் போகிறது, அப்படியே 4 பேர் 2 பேரை பார்த்து அப்படி சொல்லிட்டு இப்படி ஓடியாந்துடுறது. சுதந்திர தினம் ஊழியத்துக்கு போவாங்க சில பேர். ஆண்டவர் தேசத்தை ரட்சியும் ஊன்னு 11 மணிக்கு கிளம்பி 2:30 மணிக்கெலாம் சர்ச்சில் வந்து சாப்பிட்டுங்கிறாங்க. என்ன வந்துட்டீங்க? முடிச்சிட்டேங்க. எல்லாருக்கும் கொடுக்காத ஆளே இல்லை, எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, அதுங்க வயசான பொம்பளைங்க, ஒன்றும் தெரியாதுங்க. சரி ரைட்டு, முடிச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, சாப்பிட்டு போயிடாதீங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுத்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. சரிங்கயான்னு சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு ஓடுறோங்க வீட்டுக்கு. அதுங்க வாழ்க்கையில் அங்கே போய் பெருசாக ஏதாவது சொல்லின்னு இருக்கும், நான் ஊழியத்துக்கு போனேன், அதை போனேன், இதை போனேன் அப்படின்னு. அது மாதிரி 3 நேரத்தில் இருக்கிறவங்களும் சரி, உற்சாகமாக செய்கிறியா இல்லை ஏனாத்தானன் செய்கிறியா? உற்சாகமாக செய்தால் பலன் உண்டு. எதுவுமே சரி, ஆண்டவர்கிட்ட உற்சாகம் இல்லாத செஞ்சால் போச்சு. கொடுக்கறதுலையும் உற்சாகம் உள்ளவனை தான் கர்த்தர் விரும்புவார். துதிக்கிறதுலையும் சரி, வாசிக்கிறதுலையும் சரி, நேர்த்தியாய் வாசியுங்கள். ஆனந்த களிப்போடுன்னு கர்த்தர் சந்நிதியின் முன்பாக வாருங்கள். முழு இதயத்தோடு, முழு எண்ணத்தோடு, முழு ஆன்மாவோடும் கர்த்தரை, இது மாதிரி எல்லாமே ஏசுனாரும் சொன்னார், முழு இதயத்தோடு செய்வீங்க, இல்லைன்னா அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் ஊழியத்திலையும் நீ நிறைவேற்றியா இல்லை சும்மா ஓடி வர காமிக்கிறியா, ஏமாத்துறியா, என்ன பண்ணுற அப்படின்றதெல்லாம். ஊழியத்திலையும் பரீட்சைகள் இருக்குது. அதெல்லாம் பாஸ் பண்ணால் தான் ஊழியத்தில் நடத்துவார். இல்லைன்னா ஊழியத்தில் நிறுத்தவே விட மாட்டார், ஊழியத்தில் இருக்கவே விட மாட்டார். ஊழியமே செய்ய முடியாது. என்னப்பா ஊழியம் செய்கிறாங்க இவங்களாம் இப்படி ஆயிட்டாங்க, இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஊழியம் செய்ய வைக்கிறதும் அவர் தான், செய்யவே நீ வானான்னு சொல்கிறதும் யார்? ஏன்னா இது ஆதிலிருந்து சொல்கிறார், அசதியாய் செய்கிறவன். இப்படி நல்லா கவனிச்சிங்க, இதெல்லாம் பாஸ் பண்ணி வரவன் தான் மனவாட்டியாக மாறுவான், ஆண்டவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான். இந்த பரீட்சைகள்லாம் ஆவியானவர் பயிற்சி கொடுப்பார், பரீட்சை வைப்பார். பயிற்சியை கொடுத்து என்ன வைப்பார்? பரீட்சை வைப்பார். இதெல்லாம் பாஸ் பண்ணி ஜெயம் பெறவன் தான் மேலே போகிறது. எங்கே போகிறது? மேலே போகிறது. இதிலெல்லாம் ஃபெயிலே ஆகிறவனை விசுவாசத்தில் நடத்தவும் முடியாது, நடத்தவும் மாட்டார். அதுதான் பேதுரு சொன்னார், உங்களை அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், அப்போது நீங்கள் இடரவே மாட்டீங்க.